அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த டாக்டராக ஜாதக அமைப்பும் வக்கீலாகும் ஜாதக அமைப்பு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து 10ல் குரு, சூரியன், செவ்வாய், லக்கணத்தில் சனி, 4ல் தேய்பிறை சந்திரன் நின்றால் வெளிநாடு சென்று படித்து புகழ்பெற்ற டாக்டராக அவங்க இருப்பாங்க. கருத்தில் கொள்ளணும். அதே போல் மகர லக்னமாக இருந்து 10ல் சூரியன், சுக்கிரன், புதன் நின்று 6ல் செவ்வாய், சந்திரன் நின்றால் புகழ்பெற்ற அதாவது சர்ஜரி ஆப்ரேஷன் செய்யக்கூடிய டாக்டராக இவங்க திகழ்வாங்க. இது டாக்டர் ஆகுறதுல ஒரு வகை அமைப்பு. உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் இருக்குதா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் தைரியமாக டாக்டர் படிக்க வைக்கலாம். 100% அவங்க டாக்டரில் வெற்றி பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அப்புறம் இந்த வக்கீலாக யோகம், அதை கருத்தில் கொள்ளணும். சிம்ம லக்கணம் 2ல் புதன், சுக்கிரன், மாந்தி, 6ல் சனி, 8ல் சந்திரன், 10ல் குரு, ராகு இருந்தால் புகழ்பெற்ற வக்கீலாக இருப்பாங்க. 2ல் புதன் நீசப்பட்டால் வறுமையில் வாடும் வக்கீலாக அவங்களுடைய வாழ்க்கை போவோம். கருத்தில் கொள்ளணும். திருப்பி சொல்கிறேன். சிம்ம லக்கணம் 2ல் புதன், சுக்கிரன், மாந்தி, 6ல் சனி, 8ல் சந்திரன், 10ல் குரு, ராகு இருந்தால் புகழ்பெற்ற வக்கீலாக இருப்பார்கள். 2ல் புதன் நீசப்பட்டால் வறுமையில் வாடும் வக்கீலாக இருப்பாங்க. இது முன்னோருடைய கருத்து. கருத்தில் கொள்ளுங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் இது எழுதி வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா டாக்டராகவும் வக்கீலாகவும் உங்கள் பிள்ளைகள் தகுதியானவர்கள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.